வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த பிகினர் சீரீஸ்ல 9th லெசனை நாம இன்னைக்கு பார்க்க போறது பாஸ்ட் டென்ஸ். டென்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ப்ரெசென்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ் இதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். பாஸ்ட் டென்ஸை எப்போ யூஸ் பண்ணுவோம்? இப்போ இந்த செகண்ட் நாம பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின செகண்ட் வரைக்கும் நடந்து முடிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையுமே நாம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். அவன் வந்தான், நான் சாப்பிட்டேன், அவள் விளையாடினாள், அவள் பாடினாள். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பாசிட்டிவா சொல்றது. செய்தான், அப்படி செய்தேன், அந்த மாதிரி. நான் செய்யவில்லை, நான் நேற்று ஸ்கூலுக்கு போகவில்லை, இந்த மாதிரிலாம் சொல்றப்போ நம்ம அதே நெகட்டிவா பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். ஸோ எப்படிலாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல செய்தேன், அவன் விளையாடினான், அவள் பாடினாள், இந்த மாதிரிலாம் பாசிட்டிவா சொல்றப்போ சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் எதுவா இருந்தாலும் நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை பக்கத்தில் போட்டுக்க வேண்டியதுதான். மற்றபடி இங்கெல்லாம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, இதுல எல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஜஸ்ட் இது மட்டும் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ப்ரெசன்ட் டென்ஸ்ல ப்ரெசன்ட் வேர்பை போடுவோம், ஹீ ஷீட்னா எஸ் சேர்ப்போம் அப்படிலாம் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நீங்க அப்படியே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை பக்கத்தில் போட வேண்டியதுதான். இப்போ இதே நம்ம சொன்னோம் இல்லையா, நான் செய்யவில்லை, நான் நேற்று ஸ்கூலுக்கு போகவில்லை, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றப்போ சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் டிட் நாட் பிளஸ் பேசிக் வேர்ப். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இல்லை, டிட் நாட் பிளஸ் பேசிக் வேர்ப் இப்படி நாம யூஸ் பண்ணுவோம். இதே டிட் நாட்டை நம்ம ஷார்ட்டா டிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கொஸ்டின்ஸ், நீ போனியா, நேத்து நீ ஸ்கூலுக்கு போனியா, நீ சாப்பிட்டியா, நீ விளையாடினாயா, இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு நம்ம கொஸ்டின்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? டிட் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். டிட் யாரை பத்தி பேசுறோமோ, டிட் யூ, டிட் வி, டிட் தே, டிட் ஹி, இப்படிதான் நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவன் செய்தானா, அவள் செய்தாளா, நீ செய்தியா, இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு. அதே மாதிரி டிட்னு வந்துடுச்சுனாலே நம்ம திரும்பவும் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் எல்லாம் போடக்கூடாது, பேசிக் வேர்ப். ஸோ நீ படிச்சியா, நீ எழுதுனியா, நீ சாப்பிட்டியா, நீ ஸ்கூலுக்கு போனியா, இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு நம்ம டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பேசிக் வேர்ப் இப்படி நம்ம சொன்னோம். சில சமயம் நம்ம நெகட்டிவ் கொஷின்ஸும் கேட்போம். நெகட்டிவ் கொஷின்ஸ்னா, நீ படிக்கலையா, நீ சாப்பிடலையா, நேற்று நீ ஸ்கூலுக்கு போகலையா, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நம்ம டிட்டுக்கு பதிலாக டிடன்ட் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிடன்ட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பேசிக் வேர்ப் இந்த மாதிரி நம்ம கேட்போம். இப்போ நம்ம ஃபர்தரா இந்த ஸ்ட்ரக்சர், சென்டென்சஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஸ்பெல்லிங் ரூல்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு இருக்கு, இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு இருக்கு. ரெகுலர் வேர்ப்ஸ்னா நம்ம வெறுமனே அந்த வேர்போட இடி அந்த மாதிரி சேர்த்துப்போம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா வார்த்தையே மாறி போயிடும். நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு செட் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போகிற இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் ஒன்லி ரெகுலர் வேர்ப்ஸுக்கு. ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ்னா நம்ம என்ன சொன்னோம், வார்த்தையோட இடி சேர்க்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ வேர்ப் பொதுவாக எல்லா வேர்ப்ஸுக்கும் நம்ம கடைசியில் ஈடி சேர்ப்போம்னு சொல்கிறோம். இப்போ ஜம்ப்னு இருந்தால் நம்ம ஈடி சேர்த்து ஜம்ப்ட் அப்படி சொல்கிறோம். வாக் நடக்கிறது அப்படின்னா வாக்ட், பாஸ்ட் டென்ஸில் நடந்தான், நடந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாக்டு. அதே மாதிரி வாஷ் பண்ணுறது பாஸ்ட் டென்ஸில் வாஷ்டு. பேசுறதுன்னா டாக், பேசினேன், பேசினான், அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு டாக்டு. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்களான்னா நம்ம இந்த வேர்பு கூட வெறுமனே இடி சேர்த்துருக்கோம் இல்லையா. சில சமயங்கள்ல இந்த வேர்ப்லயே கடைசியில ஒரு ஈ வரும். கடைசி எழுத்து ஈயா இருந்தா நம்ம இன்னொரு தடவை இடி சேர்க்கக்கூடாது, வெறுமனே டி மட்டும் தான் சேர்க்கணும். இப்போ லைக்குன்ற வேர்ப் பாருங்க, ஆல்ரெடி அதில் ஒரு ஈ இருக்கு இல்லையா, அப்போ வெறுமனே டி சேர்த்து லைக்ட் அப்படி போட்டால் போதும். அதே மாதிரி அரைவ், ஒரு இடத்துக்கு வந்து அடையிறது, சென்று சேர்றது, எது வேணா வச்சுக்கலாம். ஸோ அரைவ் அப்படின்னு சொல்றப்போ அதோடைய பாஸ்ட் டென்ஸ் அரைவ்டு. இதில் ஆல்ரெடி ஈ இருக்கிறதுனால வெறும் டி சேர்த்தா போதும். ஒட்டுறது பேஸ்ட். இப்போ ஒட்டினேன், ஒட்டினான், ஒட்டினாள் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, இப்போ பேஸ்டட். அதுக்கு இங்கே ஆல்ரெடி ஈ இருக்கிறதுனால நம்ம வெறுமனே டி மட்டும் சேர்க்கணும். அடுத்தது சில வார்த்தைகள்ல கடைசியில் ஒரு கான்சனன்ட் அண்ட் ஒய் இந்த காம்பினேஷன் முடிகிற இடத்துல வரும். AEIOU இந்த 5 எழுத்துக்களை தவிர மற்ற எல்லா எழுத்துக்களையும் நம்ம கான்சனன்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்சனன்ட் ஒய் இந்த காம்பினேஷன் வந்துச்சுன்னா இந்த கடைசியில் வர ஒய்யை ஐயா மாற்றிட்டு அப்புறமா ஈடி சேர்க்கணும்.
இப்போ TRYன்னு இருக்கு, ட்ரை. ட்ரைடு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒய்யை எடுத்துட்டு ஐயா மாத்திட்டு அப்புறமா இடி சேர்த்துருக்கோம். ட்ரைடு. கேரி எடுத்துட்டு போறது, சுமந்துட்டு போறது, எதையாவது தூக்கிட்டு போறது. கடைசியில் இருக்க ஒய்யை ஐயாக்கிட்டு இடி சேர்த்துருக்கோம் பாருங்க, கேரீடு. மேரி ஒய்யை எடுத்துட்டு ஐஸ் போட்டுட்டு இடி, மேரீடு. இப்போ இன்னும் சில வார்த்தைகள்ல நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கான்சனன்ட் பிளஸ் ஒய்ன்னு சொன்னோம். ஒருவேளை வவல் பிளஸ் ஒய் இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப நீங்க ஒய்யை வந்து ஐயாலாம் மாற்ற வேண்டாம், அப்படியே வச்சுட்டு இடி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ பிளேல பாருங்க, ஒரு வவல் பிளஸ் ஒய் இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நம்ம ஒய்யை ஐயாக்க வேண்டாம், அப்படியே இடி சேர்த்தா போதும். என்ஜாய், ஓ ஒரு வவல், பக்கத்துல ஒய் இருக்கு, ஜஸ்ட் இடி சேருங்க, என்ஜாய்டு. இப்போ வவல் அண்ட் கான்சனன்ட் முடிகிற இடத்துல ஒரு வவல் ஒரு கான்சனன்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துச்சுன்னா இந்த கான்சனண்ட்டை 2 தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடி சேர்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாப் எடுத்துக்கோங்க. ஓன்றது ஒரு வவல், பீன்றது ஒரு கான்சனன்ட். இந்த பீயை 2 தடவை எழுதிட்டு இடி போடணும். ஸ்டாப்ட் அப்படின்னு சொல்றப்ப பாருங்க, பி டபுள் ஆயிருக்கு. அதே மாதிரி பிளான், ஏ வந்து ஒரு வவல், என் ஒரு கான்சனன்ட். இந்த கான்சனன்ட் என்ன டபுள் ஆக்கிட்டு இடி போடணும். ஸோ இதுதான் அந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ். இப்போ நாம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு தடவை குயிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறது ஐ, யூ, வி, தே, ஹி, ஷீ, இட், மை டேட், மை ஃப்ரெண்ட், யுவர் ஃப்ரெண்ட், ஹிஸ் டேட், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா? யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். அடுத்தது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இப்படி யூஸ் பண்ணுவோம். அவங்க செய்யலை, அவங்க போகலை, அவங்க படிக்கலை அப்படின்னு எந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோமோ, இப்போ நம்ம நெகட்டிவாக சொல்கிறதுக்கு டிட் நாட் ப்ளஸ் பேசிக் வேர்ப், டின்ட் ப்ளஸ் பேசிக் வேர்ப் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, பேசிக் வேர்பை தான் போடணும், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குவெஷன்ஸ், செஞ்சியா, படிச்சியா, எழுதுனியா அப்படி கேட்கணும்னா டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேசிக் வேர்ப், செய்யலையா, படிக்கலையா அப்படின்னா டிடின் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பேசிக் வேர்ப். இந்த 4 ஸ்ட்ரக்சரை நம்ம ஞாபகம் வச்சுட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்ன சென்டென்சஸ். ஸோ 2 word சென்டென்சஸ். நான் சென்றேன். நான் அப்படின்னா ஐ. செல்லுதல், போதல், போ அப்படின்னா என்ன? கோ இல்லையா? ஸோ நான் போனேன் அப்படி சொல்றோம். இப்போ கோவுடைய பாஸ்ட் டென்ஸ் வென்ட், ஐ வென்ட். அவன், ஹி, என்ன பண்ணான்? விளையாடினான். விளையாடுறதுனா பிளே, பாஸ்ட் டென்ஸ் பிளேட், ஹி பிளேட். அவள் டான்ஸ் ஆடினாள், அவள் நடனம் ஆடினாள். அவள்னா ஷீ, டான்ஸ்ன்றது தான் வேர்பே, டான்ஸ்டு, ஷி டான்ஸ்ட். அவர்கள் பேசினார்கள், அவர்கள்னா தே, பேசுறதுனா டாக், பாஸ்ட் டென்ஸ் என்னது? டாக்ட், தே டாக்ட். என் நண்பர்கள், மை ஃப்ரெண்ட்ஸ், வந்தனர், வர்றதுனா கம், பாஸ்ட் டென்ஸ் கேம், மை ஃப்ரெண்ட்ஸ் கேம். இப்போ பாசிட்டிவ் சென்டென்சஸ் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா? அப்படியே நெகட்டிவ் சென்டென்சஸ் ஒரு செட்டு பார்த்துடலாம். நான் போனேன்னு சொன்னோம், நான் போகவில்லை அப்படின்னா ஐ, ஸ்ட்ரக்சர் என்ன? டிடின்ட் பிளஸ் கோ இல்லையா? ஸோ ஐ டின்ட் கோ, ஐ டின்ட் கோ. ஐ டின்ட் வென்ட் இல்லை, பார்த்துக்கோங்க. இந்த டிடின்ட்டுக்கு அப்புறம் நம்ம வென்ட்னு திரும்ப பாஸ்ட் டென்ஸ் சொல்லக்கூடாது, பேசிக் வேர்ட். ஸோ ஐ டின்ட் கோ. அவன் விளையாடவில்லை, அவன், ஹி didn't play, he didn't play. அவள் டான்ஸ் ஆடல, she didn't dance, she didn't dance. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரல, என் ஃப்ரெண்ட்ஸ்னா my friends didn't come, my friends didn't come. பொதுவாக ப்ரொனன்சியேஷனில் நம்ம didn't அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்ட் உங்களுக்கு கிளியராக கேட்கணுங்கிறதுக்காக சொல்கிறது தான். ப்ரொனன்சியேஷனில் நம்ம didn't அப்படின்னு சொல்கிறது இல்லை, didn't அப்படி மட்டும் தான் சொல்லுவோம். இந்த டி வந்து சைலண்டாக didn't அப்படி மட்டும்தான் இருக்கும். மை ஃப்ரெண்ட்ஸ் didn't come. இப்போ கொஷன் கேட்க போகிறோம். நீ போனியா? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? டிட்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். நீனா யூ, அப்போ டிட் யூ கோ, டிட் யூ கோ. அவன் விளையாடினானா? அவன்னா நம்ம கொஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்போ டிட் ஹீ பிளே. அவள் டான்ஸ் ஆடினாளா? டிட் ஷீ டான்ஸ். அவர்கள் பேசினார்களா? டிட் தே டாக்.
ஒரு தடவை கொஸ்டின் இன்னும் நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. டிட் தே டாக்ட், டிட் தே டான்ஸ்டு அப்படி சொல்லக்கூடாது. ஸோ டிட்னு ஸ்டார்ட் பண்ணுறப்போ டிட்டு தான் இந்த இடத்துல பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்றதையே குறிக்குது. நம்ம வந்து திரும்ப டாக் ஒரு தடவை டாக்டு, டான்ஸ் ஒரு தடவை டான்ஸ்டு அப்படின்னு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவர்கள் பேசினார்களா அப்படின்னா டிட் தே டாக். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா? டிட் மை ஃப்ரெண்ட்ஸ் கம், டிட் மை ஃப்ரெண்ட்ஸ் கம். ஸோ இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் கொஷின்ஸ் கேட்டோம் இல்லையா? டிட் யூ கோ, டிட் ஹி பிளே அப்படி சொன்னோம். நீ போலியா அப்படின்னு கேட்கணுமானா அப்படியே டிட்டுக்கு பதிலாக டிடன்ட் போட்டுருங்க. டிடன்ட் யூ கோ, டிடன்ட் ஹி பிளே, டிடன்ட் ஷி டான்ஸ், இந்த மாதிரி நம்ம கேட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தடுத்து நம்ம சென்டென்சஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் லென்த்தியான சென்டென்சஸ். நம்ம ஃபஸ்ட்டு நீ போனியா அப்படின்னு கேட்டோம், நான் போனேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி 2 or 3 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணோம் இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக எப்படி கொஞ்சம் லென்த்தியான சென்டென்சஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறது? இப்போ நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்காக நான் சென்னை சென்றேன், எப்படி நம்ம சொல்ல போகிறோம்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சின்ன சென்டென்ஸாக சொன்னோம் இல்லையா? நான் சென்றேன் அப்படின்னா ஐ வெண்ட் அப்படி சொன்னோம். நான் சென்னை சென்றேன். நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 7 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டோம். அதில் 2 ஒரு வார்த்தை சொன்னோம், 2 பக்கத்தில் பிளேஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ நான் சென்னைக்கு சென்றேன் அப்படின்னு சொல்லணுமானா ஐ வென்ட் டு சென்னை, ஐ வென்ட் டு சென்னை. இப்போ எதுக்காக போனோம் அதை நம்ம சொல்ல போகிறோம். நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள, அட்டன் பண்ணுறதுக்கு, இன்டர்வியூவை அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ டு அட்டெண்ட் அன் இன்டர்வியூ. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாமா? ஐ வென்ட் டு சென்னை டு அட்டெண்ட் அன் இன்டர்வியூ. I went to Chennai to attend an interview. இப்போ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸை எடுத்துட்டு அதுலேருந்து எப்படி கொஷின்ஸு, நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி பழகிறது, அதுவும் நம்ம பார்த்துலாம். இப்போ நான் நியூஸ் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா, நான் நேற்று நியூஸ் பார்க்கல, நீ நேற்று நியூஸ் பார்த்தியா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம அப்படியே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. இப்போ நான் நியூஸ் பார்த்தேன், பார்த்தேன்னா நம்ம சும்மா போகிற போக்கில் அப்படி கண்ணால் பார்க்குறத வந்து நம்ம சீன் சொல்லுவோம். பட் ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்குறோம் அப்படின்னா வாட்ச் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஐ வாட்ச்ட் த நியூஸ், ஐ வாட்ச்டு த நியூஸ். இப்போ இதை நான் நேற்று நியூஸ் பார்க்கல, நெகட்டிவாக சொல்ல போகிறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு டிண்ட் ப்ளஸ் verb. ஐ டிண்ட் வாட்ச் த நியூஸ் எஸ்டர்டே, ஐ டிண்ட் வாட்ச் த நியூஸ் எஸ்டர்டே. இப்போ கொஸ்டினை கேட்க போகிறோம், நீ செஞ்சியா? நீ அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? டிட் யூ, டிட் யூ வாட்ச் த நியூஸ் எஸ்டர்டே? இப்போ பாருங்க, டிட் யூ வாட்ச், மீதி இருக்கிறதுலாம் அப்படியே அதே தான். டிட் யூ வாட்ச் த நியூஸ் எஸ்டர்டே? சிம்பிளாக இருக்கு இல்லையா? இப்போ இன்னும் கூட சில சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். நான் ஐ வாங்குறது, காசு கொடுத்து வாங்குறது அப்படின்னா பை, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் பாட். பாட் சம் வெஜிடபிள்ஸ், ஐ பாட் சம் வெஜிடபிள்ஸ். இப்போ நம்ம வந்து பாசிட்டிவாக சொன்னோம், நெகட்டிவாக நான் ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்கலை. அப்போ ஐ டிடன்ட் பை, பேசிக் verb. பையோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் பாட், அது பாசிட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணோம். நெகட்டிவ் சென்டென்ஸில் டிடன்ட் பக்கத்தில் பை தான். ஐ டிண்ட் பை எனி ஃப்ரூட்ஸ், ஐ டிண்ட் பை எனி ஃப்ரூட்ஸ். ஸோ கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு சம்முன்ற வார்த்தை யூஸ் பண்ணோம். எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ எனி, ஐ டிண்ட் பை எனி ஃப்ரூட்ஸ். கொஷனை கேட்போம், முட்டை வாங்கினியா? நீ வாங்கினியா? அப்படிதான் அர்த்தம் இல்லையா? அப்போ டிட் யூ பை எக்ஸ், டிட் யூ பை எக்ஸ்? நீ முட்டை வாங்கலையா? டிடன்ட் யூ பை எக்ஸ், டிடன்ட் யூ பை எக்ஸ்? இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற சில டைம் எக்ஸ்பிரஷன்ஸ். நம்ம டைம் சொல்றதுக்கு நேற்று பார்த்தேன், போன வாரம் பார்த்தேன், போன மாதம் பார்த்தேன், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வருஷம் மாசத்தோட பேர்லாம் சொல்லுவோம். காலையில், மதியானம், நைட்டு, இப்படி நம்ம டைம் சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நாள் பார்த்தேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? த அதர் டே, இப்படி நாம யூஸ் பண்ணுவோம். ஸோ சில சென்டென்சஸ் இந்த டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சும் பார்க்கலாம். இப்போ போன தீபாவளிக்கு, போனேன் அப்படின்னாலே லாஸ்ட். ஸோ போன தீபாவளிக்கு நாங்கள் நிறைய வெடி வெடித்தோம். இப்போ வெடித்தோம்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பர்ஸ்ட்ன்ற வேர்பை யூஸ் பண்ண போகிறோம்.
இந்த வேர்போடைய 3 ஃபார்முமே, அதாவது பேசிக் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எல்லாமே பர்ஸ்ட் தான். அதனால வி பர்ஸ்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். எதை வெடிச்சோம்? a lot of crackers, நிறைய வெடி. we burst a lot of crackers. எப்போ? போன தீபாவளி, லாஸ்ட் தீபாவளி. we burst a lot of crackers லாஸ்ட் தீபாவளி. இதுல பர்ஸ்ட்ன்றது 3 ஃபார்மே பர்ஸ்ட் தாங்கிறீங்க. இதை ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி நம்ம சொல்ல முடியாதா? நம்ம இது பாஸ்ட் டென்ஸ் தான் எப்படி சொல்றது அப்படின்னா, இதுல கீவேர்டே இந்த லாஸ்ட்ன்ற வார்த்தை தான். லாஸ்ட் தீபாவளி, போன தீபாவளி அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பாஸ்ட்ல தான் சொல்றோம் இல்லையா? போன தீபாவளிக்கு நிறைய வெடிகள் வெடித்தோம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இப்ப இதுல ஒரே ஒரு வார்த்தையை இந்த லாஸ்ட் தீபாவளின்னு சொல்றது பதிலா ஆன் தீபாவளின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தீபாவளி அன்று, ஒரு நாள் கணக்குக்கெல்லாம் நம்ம முன்னாடி ஆன் போடுவோம்னு சொன்னோம் இல்லையா? அப்படி போட்டோம் அப்படின்னா இதை ப்ரெசன்ட் டென்ஸா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. we burst a lot of crackers on தீபாவளி அப்படின்னா தீபாவளி அன்று நாங்கள் நிறைய வெடிகள் வெடிப்போம் அப்படியும் நம்ம பொருள் கொள்ளலாம் இல்லையா? ஸோ அதனாலதான் நம்ம இந்த இடத்துல கேர்ஃபுல்லா போன தீபாவளிக்கு வெடிச்சோம் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இந்த இடத்துல லாஸ்ட் தீபாவளின்னு போடுறோம். நாங்க 2020 தான் இந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போறதை நம்ம வந்து மூவ் அப்படின்ற வேர்ப் வச்சு தான் சொல்லுவோம். ஸோ மூவ்டு. we moved to this house in 2020. பொதுவா இயருக்கு முன்னாடி மந்த்துக்கு முன்னாடிலாம் நம்ம இன் போடுவோம் இல்லையா? ஸோ இந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்தோம். we moved to this house in 2020. நீ அவளை பாத்தியா? ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல அவளை பார்த்தேன். ஸோ ஏதோ ஒரு நாள், சமீபத்துல ஒரு நாள், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு the other day அப்படி நம்ம சொல்லுவோம். I saw her at the bus stop the other day. I பார்த்தேன், சீக்கு பாசன் சா, யாரை பார்த்தேன்? அவளை. I saw her எங்க? பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்ன்றது ஒரு பப்ளிக் பிளேஸ். அப்ப நம்ம அட்டுன்ற ப்ரப்போசிஷனை சேர்த்துப்போம். அட் த பஸ் ஸ்டாப். எப்போ? ஒரு நாள், இப்பதான் ரீசெண்டா ஒரு நாள், the other day. I saw her at the bus stop the other day. இப்ப கொஸ்டின்ஸ். அவன் நேத்து உனக்கு ஃபோன் பண்ணாளா? அவள் செய்தாளா அப்படி கேட்கிறோம். அப்ப கொஸ்டின்றதுனால எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? டிட் ஷி என்ன பண்ணாளா? கால் பண்ணாளா? ஸோ அதனால வேர்ப் வந்து இந்த இடத்துல கால். டிட் ஷி கால் யூ? உனக்கு. டிட் ஷி கால் யூ எஸ்டர்டே? டிட் ஷி கால் யூ எஸ்டர்டே? இப்போ இதையே உனக்கு ஃபோன் பண்ணலையா? டிட் ஷி கால் யூ எஸ்டர்டே? டிட் ஷி கால் யூ எஸ்டர்டே? இப்போ அதே மாதிரி தான் நெகட்டிவா ஒரு கொஸ்டின் கேட்க போறோம். அவன் ஸ்கூல் போலியா? Didn't he go to school? Didn't he go to school? நீ அசைன்மெண்ட் எழுதலையா? எழுதலையா நெகட்டிவ். அப்போ didn't. you என்ன பண்ணலையா? எழுதலையா. எழுதுறதுன்னா ரைட். எதை? அசைன்மெண்ட். Didn't you write the assignment? இப்போ நீங்க EB பில் கட்டினீங்களா? நீங்க. அப்ப did you. கட்டுறதுன்னா என்னது? பே பண்றது. So did you pay the EB bill? Did you pay the EB bill? So இந்த வீடியோல நாம பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.